எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் இபிஎஸ் அவர்கள் பேசின ஆடியோ சம்பந்தப்பட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. இதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகமே தளபதி விஜய் அவர்களை இவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதரா, நாம் எல்லாருமே ஒரு விளையாட்டான மனிதர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த ஒரு சமயத்தில் தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோ மெச்சூராக இபிஎஸ் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை தளபதி விஜயும் இபிஎஸும் பேசினாங்க, எதனால் ஒட்டுமொத்த தமிழகமே இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்பார்த்த அந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராகி 2 நாள் ஆகுது. 2 நாளில் தளபதி விஜய் அவர்கள் செய்த சாதனைகள் அப்படிங்கிறது 1, 2 கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக அரசியலுடைய பழக்க வழக்கத்தையே மாற்றிட்டாரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க முதல்வர் ஆகிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு மற்ற யாரையுமே மற்ற கட்சி தலைவர்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இது குறித்து வைகோ கூட சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் கூட முதல்வரானார், ஆனால் அவர் என் வீட்டில் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஆனால் தளபதி முதல்வராகி என் வீட்டில் வந்து பார்த்தது எனக்கு மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னே தளபதி விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு அன்புமணி அவர்கள், தன்னை மிக பெரும் அளவுக்கு எதிர்த்த சீமான் அவர்கள், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள், இப்படி ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் போய் வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு போய் எல்லாத்தையுமே வந்து சந்தித்து பேசினது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேயர்களே, ஒரு தனி மனிதரால் ஒரு தனி கட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத விட தமிழகத்திலே தன்னால் அரசியல் செய்தவர்களுடைய உறுதுணையோட ஆதரவோட கண்டிப்பாக மிக பெரும் அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதை தான் தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக மதுபான கடைகள் மூடல் அவர் போட்ட கையெழுத்து வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படி தளபதி விஜய் அவர்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல அதிரடியான விஷயங்களை பற்றி பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. தளபதி விஜய் மற்றும் இபிஎஸ் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் பேசி முதல்வர் அவர்களே ரொம்பவே வாழ்த்துக்கள், நாம் எல்லாருமே சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தை மீண்டும் உலகத்திலே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அனைத்து தலைவர்களுடைய ஆதரவும் தேவை. உங்களுடைய ஆதரவையும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் சட்டசபையில் ஏற்கனவே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், தளபதி விஜய் அவர்கள் எல்லாருக்குமே வணக்கம் தெரிவிப்பார். அவங்க வந்து அந்த உறுதிமொழியை ஏற்கும்போது, ஆனால் இபிஎஸ்க்கு மட்டும் வணக்கம் தெரிவிக்கும் போது தளபதி விஜய் அவர்கள் தெரிவிக்க மாட்டார். இதற்கு டிவிகே சார்பாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே போட்டியிட்டது 234, ஏடிஎம்கே போட்டியிட்ட தொகுதிகள் 234, டிவிகே போட்டியிட்ட தொகுதிகள் 233. என்ன காரணம்? அந்த ஒரு தொகுதி என்னாச்சு, எடப்பாடி அவர்கள் காசை கொடுத்து இல்லை கடத்திட்டு போய் அந்த ஒரு டிவிகே உடைய எம்எல்ஏ வந்து வாங்கிட்டாரு. தன்னை நேருக்கு நேராக எதிர்த்து போட்டியிடாத ஒரு நபரை வந்து இப்படி தான் நடத்தணும்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.